சார் இன்டர் சப்ஜெக்ட் இன்ட்ரா சப்ஜெக்ட் இப்படின்னு ரெண்டு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அப்படின்னா என்ன சார்? யூ சி வித்யா, இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனுடைய கொஸ்டின் ஆஸ்கிங் பேட்டர்ன்ஸ் வந்து குவிக்காக சேஞ்ச் ஆகிட்டே வருது. ஓகே, அது வந்து ஸ்ட்ரக்சரல் சேஞ்சு. இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 கொடுக்குறான், அப்புறம் ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். அதுக்கப்புறம் 1 only correct, 2 only correct, both 1 and 2 correct, neither 1 and 2 வரும். அது ஒரு டைப் கொஸ்டின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 statement only correct, 2 statement only correct, 3 statement only correct, none of the statement is correct அப்படின்ற மாதிரி கேட்குறது. அது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி there are various types of questions. இதெல்லாம் வந்து structural pattern of questions. ஓகே, இப்போ நான் சொல்றது வந்து ஃபங்க்ஷனல் பார்ட். ஃபங்க்ஷனல் பார்ட் அப்படின்னும் போது இன்டர் சப்ஜெக்ட் கொஸ்டின், இன்ட்ரா சப்ஜெக்ட் கொஸ்டின் தட் இஸ் கரண்ட்லி எவால்விங் அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி த ஃபியூச்சர். ஓகே, கரண்ட்லி எவால்விங் அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி த ஃபியூச்சர் அப்படின்னு சொல்ற பாத்தீங்களா. இன்டர் சப்ஜெக்ட் கொஸ்டினா என்னது, இன்ட்ரா சப்ஜெக்ட் கொஸ்டினா என்னன்றதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். பொதுவாக ஒரு கொஸ்டினை பார்த்த உடனே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அகாடமி வந்து ஆன்சர் கீ போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிலிம்ஸ் முடிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜியாகிரபி கொஸ்டின் எல்லாம் எடுத்து ஜியாகிரபி டீச்சர் காமிச்சிருவாங்க, எக்கனாமிக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து எக்கனாமிக்ஸ் டீச்சர் காமிச்சிருவாங்க. இப்படி ஒரு சப்ஜெக்டையும் பிரிச்சு அந்த டீச்சர் கிட்ட கொடுத்தா அந்த டீச்சர் கீ போட்டு கொடுத்துருவாங்க, அதை வச்சு அவங்களோட ஆன்சர் கீயை ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ பண்ண முடியறது இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸ் ஒரே கொஸ்டின்ல வருது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் சொல்றேன் பாருங்க, எம்டிசிஆர் மிஷன் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரெஜிம், அதுக்கப்புறம் ஏஐபி ஏஷியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பேங்க், ஷங்கை கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன், இது மூணுல இந்தியா எதுல மெம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. எம்டிசிஆர் எனர்ஜி மிஷன் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரெஜிம், ஷங்கை கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன், ஏஐபி எக்கனாமிக்ஸ் பிகாஸ் இட் இஸ் அ டெவலப்மெண்ட் பேங்க். இது மூணுமே இந்தியா மெம்பர். ஆனா இது மூணும் வெவ்வேறு சப்ஜெக்ட்ல வரக்கூடிய கொஸ்டின். ஓகே, இதை பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, இல்ல இந்த நாள்ல கரண்ட் அஃபேர்ல வந்திருக்கோம் அதனால இதை ஒன்னா கேட்டிருப்பான்னு கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ல வரல, அதெல்லாம் அதுக்கு முன்னாடியே இதெல்லாம் மெம்பர் ஆயாச்சு. ஸோ திஸ் இஸ் அ இன்டர் சப்ஜெக்ட் கொஸ்டின். ஓகே, ஒரு சப்ஜெக்ட் இன்னொரு சப்ஜெக்ட்னு பிரிக்க முடியாது. ஒரே சப்ஜெக்ட்ல வந்து ஜியாகிரபி பேஸ்டு கொஸ்டினும் இருக்கும், ஒரே கொஸ்டின்ல வந்து ஜியாகிரபியும் இருக்கும், எக்கனாமிக்ஸும் இருக்கும், இல்ல பாலிட்டியும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி செட் பண்ற கொஸ்டின்ஸ் வந்து இட் இஸ் கால்ட் இன்டர் சப்ஜெக்ட் கொஸ்டின். இது ஏன் அப்படின்னா ஒரு இந்த அகாடமிகள்லாம் கிளைம் பண்றாங்க பார்த்தீங்களா, என்னுடைய டெஸ்ட் சீரீஸ்ல இருந்து 150 கொஸ்டின் வந்துடுச்சு, 110 கொஸ்டின் வந்துடுச்சு, சாரி மொத்தமே 100 கொஸ்டின் தான், பட் அவங்க கிளைம் பண்ணுவாங்க, அது டிஃபரன்ஸ் ஸ்டோரி. அந்த மாதிரி கிளைம் பண்ணாம கொஸ்டின் வந்து டிஃபிகல்ட்டா இருக்கணும்ன்றதுக்காக செட் பண்றது தான் இன்டர் சப்ஜெக்ட் கொஸ்டின். இன்ட்ரா சப்ஜெக்ட் கொஸ்டின் அப்படின்றது வந்து முன்ன ஜியாகிரபில இது வந்து பொலிட்டிக்கல் ஜியாகிரபி கொஸ்டின், இது ட்ரைனேஜ் கொஸ்டின், இது எக்கனாமிக்ஸ்ல இது எம்பிசி மானிட்டரி பாலிசி கமிட்டி கொஸ்டின் அப்படின்ற மாதிரி கேட்போம். இப்போ வந்து எப்படின்னா இன்ட்ரா சப்ஜெக்ட் கொஸ்டின் வந்து ஒரே கொஸ்டின்லயே வந்து பிசிக்கல் ஜியாகிரபியும் வந்து ட்ரைனேஜும் ஒரு பிசிக்கல் ஃபீச்சர் ஒரு மவுண்டைன் அந்த மாதிரி கொடுத்துட்டு அது கூடவே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ரைனேஜ், அந்த பிசிக்கல் ஃபீச்சர்ல இருக்கக்கூடிய ட்ரைனேஜை போட்டுட்டு அப்படி ஒரு கொஸ்டின் கொடுத்துருவாங்க. இதே எக்கனாமிக்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப ரீசெண்டா வந்து யூஎஸ் டெப்ட் கிரைசிஸ், அந்த யூஎஸ் டெப்ட் கிரைசிஸ் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்கனாமிக்ஸ்லயே பார்க்கலாம், இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ்லயே பார்க்கலாம். சோ தட் பிகம்ஸ் a inter subject question. ஸோ இன்டர் சப்ஜெக்ட் கொஸ்டின் இன்ட்ரா சப்ஜெக்ட் கொஸ்டின் எதுக்காக அதை கொண்டு வராங்கன்னா டு மேக் ஷுர் பீப்புள் ஆர் கான்செப்சுவலி அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ராசஸ். ஒரு டாபிக் எடுத்து அந்த டாபிக்கை மெமரைஸ் பண்ணாம ராட் மெமரி வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது இனிமே, பட் கொஞ்சம் ராட் மெமரி பண்ண வேண்டியது இருக்கும் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆர் ரீடைன் த ஃபேக்ட்ஸ். அது இல்லாம தே ஆர் பிரிங்கிங் இன் கொஸ்டின்ஸ் விச் இஸ் இன்ட்ரா சப்ஜெக்ட், ஒரு மல்டிபிள் சாப்டர்ஸ் ஒரே இடத்துல வர மாதிரி, ஆர் இன்டர் சப்ஜெக்ட் 2-3 சப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரே கொஸ்டின்ல வராங்க. இதுதான் இன்டர் சப்ஜெக்ட் ஆர் இன்ட்ரா சப்ஜெக்ட் கொஸ்டின். இதை வந்து படிக்கணும் அப்படின்னாக்கா நாம வந்து வைடு வெரைட்டியா நம்ம பார்த்தா தான் முடியும். and then subject integrate பண்ணி படிச்சிருக்கணும். இதுல ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் கன்வென்ஷனல் வெர்சஸ் கரண்ட். கரண்ட்டும் கன்வென்ஷனலையும் மிக்ஸ் பண்ணி கேட்கறது, இட் இஸ் a classic example of inter subject question. கரண்டா என்ன நடக்குது, அதுலயே கன்வென்ஷனல் ஃபேக்டர்ஸ்ல என்ன வருது அப்படின்னு கேட்கறது வந்து இன்டர் சப்ஜெக்ட் கொஸ்டின்.
ஸோ தீஸ் ஆர் த வேஸ் இன் விச் யூபிஎஸ்சி இஸ் எவால்விங். இதுக்கு ஏற்ற மாதிரியே நாமளும் எவால்வ் ஆகி போகணும். அப்படி எவால்வ் ஆகி போனோம்னாக்கா we can able to clear the examination easily. ஓகே, ஸோ இந்த இன்டர் சப்ஜெக்ட் கொஸ்டின், இன்ட்ரா சப்ஜெக்ட் கொஸ்டின், இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் அதை காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள், அதை போடுங்க, நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பேஸ்ட் ஆன் விச் we can able to study, analyze well and we can move forward. Thank you so much for watching this video. Thank you.